வெல்கம் டு ஃபுடி மாம் சேனல். இன்றைக்கி நம்ம பாலக் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி Don't forget to subscribe our channel. வாங்க இப்போ ரெசிபி பார்த்துடலாம். முதல்ல ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். அது கூட அரை கப்பு அரிசி மாவு, இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சு முதல்ல சலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்குவோம். இப்போ அது கூட 1 டீஸ்பூன் ஓமம் சேர்க்குறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருவோம் ஒரு தடவை. பக்கோடா பஜ்ஜிலலாம் ஓமம் சேர்த்தா ரொம்பவே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள். அடுத்தது இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடுறேன். எண்ணெய் சேர்த்ததும் அதை லேசாக கலந்து விட்டுடுவோம். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாத மாதிரி கலந்துக்கலாம். விஸ்க் இருந்துச்சுன்னா கட்டி இல்லாமல் கலக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு நல்லா திக்காக இருக்க மாதிரி கலந்துக்கணும். தண்ணி அதிகமாக போயிடாமல் கலந்தோம்னா தான் பக்கோடாக்கு நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கட்டு பாலக்கை இதில் சேர்க்க போகிறேன். இது நல்லா கழுவிட்டு பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முழு இலையாக இல்லாமல் கொஞ்சம் பாதி பாதியாக இருக்கிறாப்புல. இப்போ அதை நம்ம மாவு கூட சேர்த்து நல்லா கலந்துடலாம். எல்லா இலையிலையும் மாவு நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போது மாவு நல்லா கோட் ஆகிடுச்சு எல்லா பாலக் இலையிலையும். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொத்து கொத்தாக வர்ற அளவுக்கு சேர்த்து போட்டு விட்டுடலாம். பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்குற வரையும் அதில் கரண்டி எதுவும் போடாமல் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பபிள்ஸ் குறைஞ்சோன்னே அதை லேசாக திருப்பி விட்டு 2 பக்கமும் வெந்த உடனே அதை நம்ம எடுத்துடலாம். இப்போது நம்மளோட பாலக் பக்கோடா ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடியாக இருக்குது. இதை நல்லா டிஷ்யூவில் வச்சு எண்ணெயெல்லாம் ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். ஃபுல்லாக க்ரன்ச்சியாக சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Don't forget to subscribe our channel and thanks for watching our videos.